3:15-17 படிங்க பார்ப்போம். பார்க்கிலும் அவர்கள் முகம் நல்லா பாருங்க, கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் நல்லா பாருங்க, அவன் பயங்கர சாப்பாடு கொடுக்கறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எப்பா நீங்க பருப்பு இந்த இது மட்டும் கொடுங்க, 10 நாளைக்கு சாப்பிடுறோம். சாப்பிட்டு பார்த்தா அவங்க சாப்பிட்ட இதை விட இவங்களுடைய முகம் எப்படி இருந்ததா வேதம் சொல்லுகிறது. தானியேலுடைய முகம் சொல்லுங்க நல்ல வேகமா, கலையா இருக்குதான். நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ காலையில எழுந்திருச்சு ஜெபம் பண்ணிட்டு கிருபையை பெற்றுக்கொண்டு முழங்கால நின்னு கையை உயர்த்தி இயேசுவை பார்த்துட்டு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் போகட்டும்னு சொல்லிட்டு நீ போனேனா தேவன் கோணலான பாதைகளை செவ்வாய்ப்படுத்த அவருடைய வல்லமையுள்ள கரம் உனக்கு முன்பாக போகுமா? நீ என்ன தெரியுமா செய்யறியா? தூங்கி எழுந்திருச்சோன்னே நேரா போய் அப்படியே நிக்கிறியா? அவன் குத்துற நீ என்ன தெரியுமா, 5வது நிமிஷத்துல 5 மணி நேரம் வேலையை விட்டுட்டு வீட்டை போட்டு புடுங்குறியா? உன்னுடைய பெரிய பாதிப்பை இதுதாங்கிறது ஆண்டவர் நிறைய பேரோட பேசிக்கிட்டு இருக்கார். எனக்கு நிறைய பேரை காண்பிக்கிறார். பக்கத்தில் கையப்படி காலையில் எழுந்திருச்சு பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்டு தேவனுடைய பலனை பெற்றுக்கிட்டு நீ போகும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்பே போய் கோணலான பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அநேக நேரங்கள்ல இழந்து போவதற்கான காரியமே இந்த காரியம்தான். தேவ ஆவியானவர் என்னோட திட்டவட்டமாக கொஞ்சம் நிறுத்தி சொல்றாரு. இன்னொரு காரியம் நல்லா பாருங்க. ஏன்னா இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். உனக்கு சேம் ப்ராப்ளம் தான் அந்த கம்பெனியில் இருக்குது. நல்லா கவனமா கேளுங்க. பண பிரச்சனை உள்ள கம்பெனியா இருக்கலாம், இல்ல இது கொடுக்காத கம்பெனியா இருக்கலாம், சேலரி போடாத கம்பெனியா இருக்கலாம், விசா இஷ்யூ பண்ணாமத கம்பெனியா இருக்கலாம். அது கம்பெனி பிரச்சனை எல்லாமே சேம் தான் சார். சேம் ப்ராப்ளம், சேம் மேனேஜர், சேம் கம்பெனி, சேம் டே, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீ ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய கிருபைக்குள்ளாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி காலையில் எழுந்திருச்சு அந்த கிருபையை காத்து கொண்டிருக்கிற மனுஷனை கர்த்தருடைய வல்லமை சூழ்ந்திருக்கும் பொழுது நீ போவ, அதே பிரச்சனையின் மத்தியில நீ வேலை செய்வ, கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஆனா நீ ஜெபம் பண்ணாம போவ, அன்னைக்கு சாதாரண அதே பிரச்சனை தான். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார் அநேகருடைய கண்களை திறக்கும்படியாக. அந்த வித்தியாசத்தை பாருங்க, அதே கம்பெனி தான், அதே ஆள் தான், அதே மேனேஜர் தான். ஆனா நீ போன அடுத்த 2வது நிமிஷம் அவன் புடுங்கனோனே டென்ஷன், பயங்கர டென்ஷன். அந்த டே ஃபுல்லா ஃபெயில்டு. வேலையை விட்டு ஓடலாமா, வீட்டை பிடிச்சி திட்டலாமா, புள்ளைய பிடிச்சி 4 காட்டு கத்தலாமான்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா சார் வருது? நீ காலையில் எழுந்திருச்சு கையை பிடிச்சு சொல்லுப்பேன், கையப்படி. நீ காலையில் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணாம தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்காம நீ பாட்டுக்கு தறிகட்ட மாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவனும் தறிகட்டது மாதிரி உன்னை திட்டிக்கிட்டு இருக்கானா. விளங்குதா? ஐயோ, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிற